ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 பிசி லேப்டாப்ஸ்ல இங்கிலீஷ்ல டைப் பண்ணாலே தமிழ்ல இந்த மாதிரி எப்படி வர வைக்கிறது வந்து பார்க்க வரோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பஸ்ல வீடியோ தொடர்ந்து கடைசி வாட்ச் பண்ணுங்க. உங்களோட விண்டோஸ் 11 பிசி லேப்டாப்ஸ் ஆர் விண்டோஸ் 10 பிசி லேப்டாப்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் லைக்ஸ் நோட் பேட்லயே நீங்க வந்து தமிழ்ல வந்து டைப் பண்ணணும். ரொம்ப முக்கியமானதுன்னா நம்ம தமிழ் டைப்பிங் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, சில பேர் நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோ அல்லது வெப்சைட்டோ யூஸ் பண்ணி தான் தமிழ்ல வந்து டைப் பண்ணுவோம். சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணவே வந்து போதும். நீங்க டிஃபால்ட்டாவே நம்ம தமிழ்ல வந்து டைப் பண்ணிக்க முடியும். அதாவது இங்கிலீஷ்ல டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல வந்து டைப் ஆகும். நோட் பேட்ல நீங்க வந்து பார்த்த மாதிரி. ஸோ அது எப்படி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களோட சிஸ்டத்துல வந்து செட்டிங்ஸ் போய்ங்க. ஷார்ட்கட் விண்டோஸ் பிளஸ் ஐ நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து போயிடும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு டைம் அண்ட் லாங்குவேஜ் சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு ஆட் அ லாங்குவேஜ் இருக்கும், ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து லாங்குவேஜ் சர்ச் பண்ணுங்க, தமிழ் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ண உங்களுக்கு வந்து 4 விதமான தமிழ் லாங்குவேஜ் ஷோ ஆகும். ஸோ இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா 4 தமிழ் லாங்குவேஜ் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமான மொழியோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்தியா வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்தோன்னே இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கேட்குது. ஸோ இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேட்கும். ஸோ அப்படியும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணும். ஒருவேளை மீட்டர்ட் கனெக்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா டிசேபிள் பண்ணும். ஏன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு போய் டைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன சொல்லி வந்து பார்க்கும்போது மீட்டர் கனெக்ஷன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஆஃப் பண்ணேன். ஒருவேளை நீங்க இன்ஸ்டால் கொடுத்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை டாஸ்க் பார்க்கல அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க தமிழ் சேஞ்ச் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ நான் வந்து சொல்றேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணிருங்க. அந்த பேஜில் தமிழ் அந்த லாங்குவேஜ் ஷோ ஆகும். ஸோ அதில் 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒன்ஸ் நீங்க மீட்டர் கனெக்ஷனை டிசேபிள் பண்ணிருங்க. அப்பவே வந்து டிசேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். லைக் லாங்குவேஜ் பேக், பேசிக் டைப்பிங் அண்ட் ஸ்பீச் வந்து ஷோ ஆகும். நான் வந்து லாங்குவேஜ் பேக்ஸ் அண்ட் பேசிக் டைப்பிங் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு யாராவது வந்து ஷோ ஆனதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணேன். நீங்க மீட்டர் கனெக்ஷன் டிசேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ டவுன்லோட் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லாங்குவேஜ் பேக் மோஸ்ட்லி ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும். பட் பேசிக் டைப்பிங் வந்து எனக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துச்சு. ஸோ அது மட்டும் ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடிச்ச உடனே ஆட் கீபோர்ட் நீங்க வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் கேட்கும். ஸோ தமிழ்ல அந்த கீழே லாங்குவேஜ் ஆப்ஷன்ல கேட்கும். தமிழ் ஃபோனடிக் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணிங்க. ஒன்ஸ் நீங்க சூஸ் பண்ண உடனே அவ்வளோதான், சிம்பிள் முடிஞ்சது. கீழே டாஸ்க் பார்க்ல வந்து லாங்குவேஜ் ஆப்ஷன் அந்த இங்கிலீஷ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அந்த ஃபோனடிக் அது ஷோ ஆகும். ஒன்ஸ் அதை சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணுங்க, இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், கேப்ஷன்ல மாதிரி லைட்டாக வந்து ஷோ ஆகும். அங்கே நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து மிஸ்டேக்ஸ்லாம் மறுபடியும் பேக்ஸ் அழிச்சிட்டு என்ன வேணால் வந்து நீங்கள் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இங்கிலீஷ்லேயே தமிழில் டைப் பண்ணிக்க முடியும். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா மெத்தடும் வந்து பண்ணாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணுங்க, மீட்டர் கனெக்ஷனை டிசேபிள் பண்ணுங்க. நீங்கள் ஒருவேளை டிசேபிள் பண்ணலன்னா அதுவே வந்து எரர் ஷோ ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட் அங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க மீட்டர் கனெக்ஷன் எனேபிள் பண்ண சொல்லி. ஸோ அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த பேசிக் தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு அங்கேயே வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.